லைக்கா மாதிரியான ஒரு கார்ப்பரேட் கம்பெனிகளும் கஷ்டப்படுற மாதிரி தானே சார் இருக்கு. இதை விட என்ன வேணும்? லைக்கா மட்டும் இல்லை, பல கார்ப்பரேட் கம்பெனிங்க வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு. பிவிபி அமிதாப் பச்சன் வந்தாரா? என்ன ஆனார்? எல்லாத்தையும் இழந்தாராம், கடன் ஆனாராம், கேள்விப்பட்டேன். பிறகு இந்த விளம்பரங்களில் நடித்து அதில் மறுபடியும் தலையெடுத்து கடன்லாம் அடித்து நல்லா இருக்காராம் இப்போ படங்கள் நடிச்சுட்டு. இன்னும் எத்தனையோ கார்ப்பரேட் கம்பெனிகள். லைக்கா எங்கெங்கோ பணம் கொண்டு வந்தார், நல்ல படம்லாம் கூட எடுத்தாங்க. ஆனால் என்னென்னா கார்ப்பரேட் கம்பெனிகளை கவனிக்கிறாங்க இல்லையா, முதலாளிகள் பார்க்குறதில்ல, சேர்மன் பார்க்குறதில்ல, யாரோ சிலர் விட்டுறாங்க. அவங்க பேசுகிற சம்பளம் கோடி, அவனுக்கு என்ன வந்தது? ஹீரோவை கையில் வச்சுக்கிறாங்க, ஒரு கமிஷன் பேசிஸ். எல்லாம் படம் எடுக்கிறது எல்லாத்தையும் கமிஷன் பேசிஸ். நான் சிலரை சொல்கிறேன், எல்லாரும் இல்லை. அப்படித்தான் இந்த கார்ப்பரேட் கம்பெனியை க்ளோஸ் ஆச்சு. தமிழ்நாட்டில் அதுவும் இல்லை இப்போ.